காசுங்க சுஜி, இதுல இருந்து காசுங்க யார கேட்டு வாங்கின? இது காசு நான் வாங்கிக்க சொன்னாரு, வாங்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இதுக்கு இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்ம அம்மாட்ட வந்து என்ன மாதிரி பேசுவாங்கங்கிறது வந்து நிறைய வீட்டில் வந்து இப்படி தான் பேசுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுமே வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்மளும் அப்படி தான் பேசியிருக்கோம். அதனால் வந்து அதை வந்து ஒரு சின்னதாக வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். சுஜி, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பருப்பு சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா, அம்மாவோட பரிசு எதுக்கு இங்கே வந்திருக்கு? இதுல இருந்து காசுங்க நீதான் எடுத்தியா? எதுக்கு எடுத்த? இது வாங்கறதுக்காக எடுத்தியா? இது வேணும்னா நீ வந்து என்கிட்ட கேட்கணும் தானே? யார கேட்டு வாங்கின? அப்பாட்ட கேட்டியா? அம்மாட்ட சொல்லவே இல்ல. ஏன் அப்பாட்ட சொல்லல, அம்மாட்ட சொல்லல? நான் இத வாங்கக்காக போனேன். அப்பாவோட காசு நான் வாங்கிக்க சொன்னாரு, வாங்கிட்டேன். அப்பாவோட காசு, அதனால அப்பாட்ட மட்டும் கேட்டிருக்கீங்க நீங்க. ஏன் அம்மாட்ட கேட்க கூடாதா? கஷ்டானி இது உங்க அப்பா காசுங்கிறனால நீங்க உங்க அப்பாட்ட கேட்டீங்களா? சரி, நான் அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்றியா? அம்மா உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? இது அப்பா காசுன்னு தானே சொன்னீங்க? சரி, உன்னை வந்து டெய்லியும் சாப்பாடு ஊட்டி விடுறது யாரு? உனக்கு நீ வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுக்கறது யாரு? அப்பா சில டைம் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிமா காசு வேணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கறது யாரு? சரி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது யாரு? சரி, உனக்கு வேணுங்கிறத யார்கிட்ட நீ அதிகமா கேப்ப? சரி, உனக்கு வந்து இத்தனையும் நான் செய்யறேன், ஆனா நான் வந்து சம்பாதிக்கலன்னு சொல்றேன். நான் இவ்வளவு நான் சம்பாதிக்க போயிருந்தா இதெல்லாம் செய்யறது யாரு? நீதானா? உனக்கு துணியெல்லாம் துவைச்சு போறது யாரு? சரி, இவ்வளவு நான் உனக்கு செய்யறேன், இது எல்லாமே நான் வந்து வேலைக்கு போயிருந்தா நான் வந்து செஞ்சிருக்க முடியாது தானே? அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா வீட்டுல சும்மா இல்லல்ல, இத்தனையும் நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன்ல, அது யாரோட காசு? அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் வேற இல்ல. இப்ப வந்து நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போதோ இல்லாட்டி தூங்க வைக்கும் போதோ நிறைய விஷயத்துல வந்து அப்பாவும் ஹெல்ப் பண்றாரா இல்லையா? ஹெல்ப் பண்றாரா? நான் வந்து தம்பியை தூங்க வச்சுட்டு உன்னை தூங்க வைக்கிற வரைக்கும் நீ யார் கூட இருப்ப? நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவேன், ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவேன். நீ யார் வந்து உன்னை கூட்டிட்டு போவா? உனக்கு ரவுண்டு கூட்டு போகிறதுக்கு அம்மா வந்து எங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து பர்மிஷன் வாங்குறது நானு. கூட்டிட்டு போறது யாரு? நாங்க எங்க 2 பேரோட வேலைய மாத்தி மாறி செஞ்சுக்கிறோமா இல்லையா? காசு மட்டும் உங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, ஆனா அதுல அம்மாக்கு பங்கு இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ? அது அப்பா காசா? யாரோட காசு? அப்பாவோட காசும் அம்மாவோட காசும் தான். நீ என்ன எடுத்துட்டு போனாலும் என்ன வாங்க போனாலும் நீ அம்மாவுக்கு தெரியாம நீ இது வரைக்கும் நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? இப்ப மட்டும் என்ன உனக்கு தைரியமா வந்து அப்பாவோட காசு தானே, அவன் அதனால அப்பாட்ட கேட்டேன்னு சொல்ற. என்கிட்ட மட்டும் இல்ல, அப்பாட்டையும் கேட்கலாம், அம்மா கிட்டையும் சொல்லணும். அம்மா இந்த மாதிரி நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், வாங்க போறேம்மா, நீ அம்மாட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீ எந்த காசு எடுத்துட்டு போன? வீட்டுல இருக்க காசு தான் நீ எடுத்துட்டு போன. நாளைக்கு அப்பா வந்து நான் உனக்கு வந்து செலவுக்கு கொடுத்த காசு காலியா போச்சுன்னா என்னை கேட்காதுன்னு சொன்னாருன்னா நான் அந்த செலவுக்கு நான் வந்து என்ன பண்றது? நீ அம்மாட்ட கேட்டுக்கணுமா கேட்டுக்க கூடாது? அப்பாட்ட ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போவீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், இது எதை பற்றின வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து அம்மாவை பேசும்போது வந்து அதில் நிறைய வலிகள் இருக்கும். அந்த வலியை வந்து பேஸ் பண்ணி தாங்க இந்த வீடியோ. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம பொண்ணு நம்மளை வந்து இப்படி சொல்கிறாளே அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனால் அதுக்கப்புறமேல வந்து அவளுக்கு நான் அடிச்சோ இல்லாட்டி ஏதோ அப்படிலாம் பண்ணி நான் வந்து இதெல்லாம் வந்து புரிய வைக்க முடியாது. பட் என்னால் இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடிஞ்சிச்சு. அதை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டாடா.